மற்ற வாரங்களோட இந்த வாரம் ரொம்ப குறைவா மாடுகள் ரேட்டு? ஆமாண்ணா, விலை கம்மிண்ணா. விலை கம்மி. ஏன்னா என்ன என்ன காரணம்ண்ணா? இல்லை, வாங்குறதுக்கு ஆள் கம்மியாக வருவாங்கன்னா அது மூலம் மாடு அதிகமாக வந்துட்டாலும் விலை கம்மியாகும். கண்டிப்பா ஜெர்சி மாடு. சிந்தாமணினா ஹெச்எப் தான் வருங்கல்ல, ஜெர்சி மாடு வரும். அதுக்காக தான் எப்பயுமே ஜெர்சி விடுறதில்ல, 2 மாடு 3 மாடு எடுத்துறது. ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கணும்? எல்லாம் 20 லிட்டருக்கு, 2 மாடுமே ஒரு மாடு 20 லிட்டர் குறையாது வருங்க. ஒரு மாடு 20 லிட்டர், ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வந்து 40 லிட்டர் கேரண்டியே வருங்கண்ணா. கேரண்டி இது 100% வருங்கண்ணா. நீங்கள் வந்து 100% சொல்லவே தேவைண்ணா. ஏன்னா உங்கள்கிட்ட வந்தாவே பிராண்டு குவாலிட்டி மட்டும் தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மாடு வாங்குறதுலேருந்து அது திரும்பி வீட்டில் இறக்குறது வரைக்கும் நம்ம பொறுப்புங்கண்ணா. பணம் எல்லாம் கொண்டு வரணுங்கிறதில்ல, இறக்கிட்டு வண்டியில் கொடுத்துட்டாலும் போதும். பாதி பணம் அங்கே செட்டில் பண்ணிட்டு மீதி வண்டியில் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நீங்கள் A to Z நீங்கள் எல்லாம் A to Z நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மாடு வாங்குறதுல ஒரு சிலதெல்லாம் பார்த்து தான் வாங்குவீங்க. 100% காம்பு குழம்பு பாருங்க எப்படி நேராக இருக்கு பாருங்க, 2 கால் நேராக இருக்கு பாருங்க, எல்லாமே நாங்கள் பார்த்து செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம். சத்யண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சிந்தாமணி சந்தையில் இப்போ நம்ம இருக்கோம். ஆமாண்ணா. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படிண்ணா? இன்னைக்கு விலை பரவாயில்லைங்கண்ணா, விலை கம்மியாக தான் இருந்துச்சு. மற்ற வாரங்களை விடையா? மற்ற வாரங்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மாடு நல்ல மாடாக தான் எடுத்துருக்கு பாருங்க, ஒரு 30 மாடு பக்கம் எடுத்துருக்கு. 30 மாடுக்கு பக்கம் எடுத்துருக்கீங்க? ஆமாண்ணா, எல்லாமே ஹெச்எப்ல நல்ல பிரீடு மாடு. 2 பல் 4 பல்ல வந்து ஒரு 15 மாடு எடுத்துருக்கணும். ஓகேண்ணா. எத்தனை மாடு கண்ணு போட்ட மாடு, எத்தனை மாடு சென மாடு? கண்ணு போட்ட மாடு ஒரு 6-7 மாடு வருங்கண்ணா. மீதி எல்லாம் சென மாடுங்கண்ணா. மீதெல்லாம் சென மாடு. ஒவ்வொரு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கக்கூடியது? எல்லாமே 20, 25, இதெல்லாம் 30 லிட்டர் வர மாடு எடுத்துருக்கணும். இதெல்லாம் பாருங்க 25க்கு மேலே வரும். அந்த மாடு 25க்கு மேலே வரும்ண்ணா. பாருங்க இந்த மாடு 25க்கு மேலே வரும். இது ஒரு 20க்கு மேலே வரும்ண்ணா. எல்லாமே மாடு குவாலிட்டியான மாடு தான் எடுத்துருக்கு பாருங்க. எல்லாமே 20 கீழே வரல. இதெல்லாம் ஒரு மாதம் டைம் இருக்கிற மாதிரி ஒரு 10 மாடு எடுத்துருக்குண்ணா. எல்லாம் எவ்வளோ பட்ஜெட் வந்துருச்சு? எல்லாம் 90லேருந்து 110, 120 எல்லா ரேஞ்சிலையும் கலந்துருக்குதுண்ணா. மற்ற வாரங்களோட இந்த வாரம் ரொம்ப குறைவா மாடுகள் ரேட்டு? விலை கம்மிண்ணா. விலை கம்மி. ஏன்னா என்ன காரணம்ண்ணா? இல்லை, வாங்குறதுக்கு ஆள் கம்மியாக வருவாங்கன்னா அது மூலம் மாடு அதிகமாக வந்துட்டாலும் விலை கம்மியாகும். பாருங்க எல்லாம் பாருங்க 2 பல்லு தான். 2 பல்லு. மடி ஒன்று கீழே இறங்குமாண்ணா? இன்னும் இறங்குண்ணா, டைம் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் ஆகும். இது 2 பல்லு தான், இது 2 பல்லு தான், இது 6 பல்லு, இது 4 பல்லுங்கண்ணா, இதெல்லாம் 2 பல்லுங்கண்ணா. இந்த பக்கம் இருக்கிற எல்லா மாடுமே. ஓகேண்ணா. அந்த மாடு பாருங்க எல்லாமே 2 பல்லு தான். இப்போ ஒரு 30-40 பேர் குள்ளியாக இருந்தால் அதில் ஒருத்த மட்டும் ஹைட்டாக தெரியும் பார்த்தியா? அந்த மாதிரி என் கண்ணுக்கு 2 மாடு இங்கே ஹைட்டாக தெரியுது பாருங்க. எப்பவும் போல் நம்ம சிவாஜி செப் எடுப்போம். நீங்கள் சிவாஜி செப்பில் கிராஸ் மாடு எடுத்துருக்கு, ஜெர்சியில் கிராஸ் எடுத்துருக்கு. கிராஸ் அது 2 ஜெர்சியில் நல்லா ப்ரீடு இருக்குன்னா அதுவும் ஜெர்சியில் ப்ரீடு தான், கொம்பு அவ்வளோதான் வித்தியாசம் தான். ஓகேண்ணா. மாடு ஒன்று 2 ஓட்டி பார்த்தலாமாண்ணா? பார்த்தலாம். மாடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது பாருங்கள். எல்லாமே தரமான மாடு தான் எடுத்துருப்போம்.
சத்யனா அண்ணா ஒரு சிறப்பான மாடு 2 மாடு கையில வச்சிருக்கீங்க. ரெண்டுமே ஜெர்சினா. ரெண்டுமே ஜெர்சி மாடு. சிந்தாமணினா ஹெச்எப் தான் வருங்கல்ல, ஜெர்சி மாடு வரும். அதுக்காக தான் எப்பயுமே ஜெர்சி விடுறதில்ல, 2 மாடு 3 மாடு எடுத்துறது. தலை நிறைய முடி கருப்பா இருந்தாலும் ஒரு முடி மட்டும் வேலை முடி மாட்டேன் தெரியுமா? அந்த மாதிரி 2 மாடு மட்டும் ஜெர்சி மாடு பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, எப்பயுமே ஜெர்சி நாங்கள் விருப்பப்பட்டு எடுப்போம். நல்ல மாடுங்கண்ணா. ரெண்டுமே வந்து ஒன்று 2வது ஈத்து மாடு, ஒன்று தலையீத்து மாடுங்கண்ணா. 2 மாடோட உரிமையாளர் ஒரே ஆளாரண்ணா? ஒரே ஆள் தாங்கண்ணா. 2 பேருமே 2த்தையும் ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. இது கண்ணு போட்டு மாட்டா கண்ணு போடாத மாட்டா? ஆனால் இந்த கொம்பு மாடு வந்து சென மாடு, இந்த மொட்டை மாடு வந்து கண்ணு போட்டுருக்கணும். கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? கண்ணு போட்டு 2 நாள் ஆகுது. சென மாடு கண்ணு போட எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு 3-4 நாள் ஆயிருங்கண்ணா. ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கணும்? எல்லாம் 20 லிட்டருக்கு. 2 மாடுமே ஒரு மாடு 20 லிட்டர் குறையாத வருங்க. ஒரு மாடு 20 லிட்டர், ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வந்து 40 லிட்டர் கேரண்டியே வருங்கண்ணா. கேரண்டி இது 100% வருங்கண்ணா. நீங்கள் வந்து 100% சொல்லவே தேவைண்ணா. ஏன்னா உங்கள்கிட்ட வந்தாவே பிராண்டு குவாலிட்டி மட்டும் தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து பதிச்சு வச்சுருக்கீங்க சிந்தாமணி சந்தையில். சிந்தாமணி சந்தை மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற எல்லா சந்தையிலும் உங்கள் பேர் வந்து பதிச்சு தான் இருக்குது. இல்லைண்ணா, நம்ம வந்து எப்போயுமே வந்து இந்த வாரம் சரியில்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துன்னு சொல்லிடுவோம். அதனால் நாங்கள் வர பார்ட்டிக்கு நாங்கள் அப்போவே எடுக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம். மெயின் அதுதான். நம்ம நேம் இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நாங்கள் வர பார்ட்டிக்கு அப்போவே எடுத்து கொடுக்க மாட்டோம். வந்து பார்ப்பாங்க, மாடு நல்ல மாடாக இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். இல்லை, நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா போன வாரம் வந்து எடுத்த கஸ்டமரே இந்த வாரமும் வராங்க. திரும்பி அடுத்து நான் 1 வாரம் 2 வாரம் விட்டு வந்தாலும் அப்பயும் வராங்க. ஆமாண்ணா, நம்ம வண்டி வருதுங்கண்ணா. வண்டியில் வந்துட்டு அவங்கள கூட்டி போய் சேஃப்டாக நாங்கள் இறக்கி கொடுத்துருவோம். மாடு இறக்குற வரைக்கும் எங்கள் பொறுப்பு. மாடு வாங்குறதுலேருந்து அது திரும்பி வீட்டில் இறக்குறது வரைக்கும் நம்ம பொறுப்புங்கண்ணா. பணம் எல்லாம் கொண்டு வரணுங்கிறதில்ல, இறக்கிட்டு வண்டியில் கொடுத்துட்டாலும் போதும். பாதி பணம் அங்கே செட்டில் பண்ணிட்டு மீதி வண்டியில் கொடுத்துட்டுலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். நல்லதான் எடுத்து கொடுப்போம். நம்ம சரியில்லாத மாடு எடுத்து கொடுத்தா தான் நாங்கள் பயந்துக்கணும் மாடு அனுப்புறதுக்கு. கண்டிப்பா பொருள் நம்ம பிராண்ட் எடுத்து கொடுக்கறதுனால நம்ம எப்பவுமே வந்து நம்ம யோசனை பண்ணவே தேவையில்ல. பாரு, இது எல்லா ஏரியாவுக்கும் நல்லா தாங்குனா. என்ன வரணும் போறாங்க இவங்க? திருவண்ணாமலை போகுது. திருவண்ணாமலை மடி ஒன்று கீழே இறங்குமாண்ணா? கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. இன்னும் மடி நல்லா இறங்குங்கண்ணா. மாடு இப்போ வாங்கிட்டு போறாங்களேண்ணா? ஆமாண்ணா. அவங்களுக்கெல்லாம் மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக என்ன சாப்பாடு எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லி தான் அனுப்புவோம். எல்லா மாடுமே நல்லதான் எடுத்து கொடுப்போம். மெயின் அதுதான். அப்பனா மாடு வாங்கி அவங்க வீட்டில் போயிட்டு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாமே எந்த ஒரு சின்ன கம்பெனினாலும் நம்மளை கூப்பிட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ மாடு வாங்குறாங்கல்லண்ணா, அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க கால் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்பாங்களா? இல்ல மாடு வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து எப்போ மாடு கொடுத்தாலுமே வந்து 1 நாள் 2 நாள் கழிச்சு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம். ஒரு 10 நாள் ஒரு டைம் நாங்கள் கேட்போம், எப்படி என்ன பண்ணுது எப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்டுருவோம். மாடோட விவரம் என்னன்னு சொல்லிட்டு விவரம் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க போது நம்ம அப்படியே விட முடியாது. ஓகேண்ணா. காம்பு பாருங்க, காம்பு இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க. காம்போட அப்படி 2 மாட்டுக்குமே காம்போட இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க. காம்பு இடைவெளி பாருங்க, இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் பால் கறக்குங்கண்ணா. 2வது மாடோட பொசிஷன் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படிங்களா? ஆமாம், பின்னாடி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் மாடு வந்து நல்லா கண்டிப்பாக கறக்கும். அப்போ மாடு ஏனோ தானே வாங்க மாட்டீங்க? அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே 100% பார்த்து தான் வாங்குவோண்ணா. பாருங்க இந்த மாடு காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 4 காம்போட இடைவெளியும் பாருங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் பாருங்க 4 காம்போட இடைவெளி பாருங்க எப்படின்னு. சத்யனா அண்ணா, 2 மாடு கையில் வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. உங்களோட ஹிஸ்டரியை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அண்ணா, 2மே வந்து ஒரு மாடு 25 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. 2 சேர்ந்து 50 லிட்டரு. 50 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டி பிராண்டுங்கிறத நீங்களே பாருங்க. 2மே கண்ணு போட்ட மாடா சென மாடாண்ணா? அண்ணா 2மே கண்ணு மாடுங்கண்ணா. 2மே கண்ணு போட்ட மாடு? 2மே கண்ணு மாடு, 2மே பொட்டை கண்ணு மாடு. 2மே கிடரி கண்ணு தான் போட்டுருக்கு. 2மே கிடரி கண்ணு தான் போட்டிருக்கு.
ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. எவ்வளோ பட்ஜெட் வந்துருச்சு? ஆனால் எல்லாமே ஒரு ரூபாய்க்கு மேலே தான் வந்துச்சு. இந்த மாடு தலையீத்து மாடு 4 பல்லு, இந்த மாடு 2வது ஈத்து 6 பல்லுங்கண்ணா. தலையீத்து மாடு 4 பல்லு, 2வது ஈத்து 6 பல்லு. 6 பல்லு 2 மாடுமே வந்து நல்லா ப்ரீடு மாடுங்கண்ணா. பாருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. இவங்க என்ன 2 பேரும் என்ன ஊருக்கு போகிறாங்க? ஆனால் இவங்க 2 பேருமே வந்து பொள்ளாச்சி போகிறாங்க. பொள்ளாச்சி போகிறாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் எப்படிண்ணா? டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா. எல்லாமே நீங்களே A to Z நீங்கள் எல்லாம் A to Z நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அசைய மாட்டேங்குது. இல்லை பயம். வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்க்குறது ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க ரெண்டுமே பாருங்க நல்ல குவாலிட்டி. மாட்டில் எந்த மாடுமே குவாலிட்டியில் குறையாதுங்கண்ணா. காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 2 மாடுலையுமே காம்பு பாருங்க எந்த அளவுக்கு இடைவெளி பாருங்க. மாடு வாங்குறதுல ஒரு சிலதெல்லாம் பார்த்து தான் வாங்குவீங்க. 100% நான் காம்பு குழம்பு பாருங்க எப்படி நேராக இருக்கு பாருங்க. 2 கால் நேராக இருக்கு பாருங்க. எல்லாமே நாங்கள் பார்த்து செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம். காம்போட இடைவெளி அந்த மாடு பாருங்க, அந்த மாடு அப்படிதான். மாட்டுக்கு அடியில் போய் படுத்தே கூட கிடக்கலாம் இது. ஆமாம், அது மட்டும் செவனேனே நிற்குது. சத்யனா, ஒரு ஒயிட் பேட்ச் மாடு ஒரு பிளாக் பேட்ச் மாடு கையில் வச்சிருக்கீங்க. எல்லாமே உடுமலைப்பேட்டை போகிறாங்கண்ணா. உடுமலைப்பேட்டை. ஆமாங்கண்ணா. எல்லாமே 2 பல்லு 4 பல்லுங்கண்ணா. 2 பல்லு 4 பல்லு. எவ்வளோ பட்ஜெட்டு? எல்லாம் ஒரு ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுண்ணா. இதுவும் 1 ரூபாய்க்கு மேலே. 25 லிட்டர் கேரண்டியே கறக்கும். 20லேருந்து 25 லிட்டர் குறையாத வருங்க. கேரண்டி இது கண்டிப்பாக. பாருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. எத்தனை பல்லுண்ணா 2 மாட்டுக்கு? 2 பல்லு 1, 4 பல்லு 1ங்கண்ணா. 2 1 4 1. கண்ணு போட்டுச்சிங்களாண்ணா? இல்லை, 2மே செனமாடு. இன்னும் ஒரு 20 நாள் ஆகும்ண்ணா. 2மே கண்ணு போட 20 நாள் ஆகும். 2மே செனப்பாடு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. ஆமாங்க. பாருங்க. ஓகே, மாடு பாருங்க. காம்பு இடைவெளி கொஞ்சம் பார்த்துருவோம். காம்பு இடைவெளியில் பாருங்க. எல்லா மாடுமே காம்பு இடைவெளியாக தான் பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. பாருங்க. மொத்தம் 10 மாடு போகிறாங்கண்ணா ஒரே இடத்துக்கு. ஒரே ஏரியாவுக்கு 10 மாடு. 10 மாடுமே உடுமலைப்பேட்டை போகிறாங்க. 10 மாட்டோட உரிமையாளர் ஒரே ஆளாண்ணா? ஒரு 3 பேர் வந்துருக்காங்கண்ணா. ஆளுக்கு 3 மாடு 4 மாடு இப்படி எடுத்துருக்காங்க. எல்லா மாடுமே பாருங்க. அந்த 2 மாடு கொண்டாங்க பாருங்க. இது தலையீத்து மாடு தான், இது தலையீத்து மாடு தான், இது தலையீத்து, அது தலை, எல்லாமே தலையீத்து மாடு தான் எடுத்துருக்கு. எல்லாமே 2 பல்லு 4 பல்லு தான். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே. 8 மாடு 2 பல்லுங்கண்ணா. 2 மாடு மட்டும் தான் 4 பல்லு. ஒரே ஏரியாவுக்கு போற வேண்டிய மாடுகளோட பல்லுங்களா? ஆமாங்க. இவங்க 2 பேரும் பிளாக் பேட்ச் மாடு தானே? அண்ணா பிளாக் பேட்ச் தான் 2மே. ஆமாண்ணா. 2மே ஹெச்எப்ல நல்லா ப்ரீடு மாடு தான் பாருங்கண்ணா. நல்ல மாடுங்கண்ணா. எல்லாமே நல்ல மாடு. நீங்க வாங்குற மாடு எல்லாமே நல்ல மாடு தானா? இது வந்து நம்ம பதிவு பண்ணவே வேணாம். இவங்க 2 பேரும் கண்ணு போட்டாங்களாண்ணா? அண்ணா 2மே சென மாடு. 2மே 20 நாள் ஆகணும். ஒரு மாடு 20 நாள் குறையாதான். மொத்தம் எத்தனை மாடு நம்ம வாங்கியிருக்கோம்? எல்லாம் ஒரு 31 மாடு எடுத்துருக்கோம். 31 மாடு கிட்ட எடுத்துருக்கோம். எப்படி பாருங்க நிற்கிறது பாருங்க. எப்படி குதிரை இடம். அந்த ஒரு மாடு மாடா 2 மாடு 10 4-5 மாடெல்லாம் எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. இடத்தா 30-40 தான்.
சத்யண்ணா அண்ணா ஒயிட் அண்ட் பிளாக் பேட்ச் மாடு ஒரிஜினல் நல்லா பிரீடு breed மாடுங்கண்ணா. 2 மாடு கையில் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா என்ன ரெண்டு மாடு ஊருண்ணா சேர்ந்து இவங்க? ஒரு நாளைக்கு ஒரு 45லேருந்து 50 லிட்டர் குறையாத வருங்க. ரெண்டுமே சேர்ந்து ஆமாண்ணா. எவ்வளோ பட்ஜெட் வந்துருச்சு? அண்ணா எல்லாம் இது 2 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுண்ணா. இது 2 ரூபா கிட்ட 2 ரூபா கிட்ட வந்துச்சு. ரெண்டுமே கண்ணு போட்ட மாடாண்ணா? 2 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுண்ணா. 2 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. ஆமாண்ணா. கண்ணு போட்ட மாடாண்ணா ரெண்டுமே? அண்ணா ஒரு மாடு கண்ணு மாடு, ஒரு மாடு சென மாடுங்கண்ணா. எத்தனை மாடு? இது எத்தனை 6 பல்லுங்கண்ணா, இது 2 பல்லுங்கண்ணா. 4 பல்லு 2 பல்லு. ஆமாண்ணா. கண்ணு போட எத்தனை நாள் ஆகும்? அண்ணா கண்ணு போட ஒரு மாதிரி எத்தனை நாள் ஆகும்? அண்ணா ஒரு 20 நாள் ஆயிருங்கண்ணா. 20 நாளுக்குள்ள கண்ணு போட்டுரும். ஆமாண்ணா. ஓகேண்ணா. பாருங்க மாதிரி இன்னும் கீழே இறங்குமாண்ணா? நல்ல மாடுங்கண்ணா. என்ன மாடி இறங்குனா டைம் இருக்குண்ணா கண்ணு போகிறதுக்கு. ம் பாருங்க